கழட்டிட்டு போய் எடைக்கு போட்டுரு. இல்லப்பா அமைதியா அதான் நிறுத்துங்க. இல்லப்பா சாமானத்துல அப்படியே நிறுத்துங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்போ மண்ணை பொன்னாக்கும் அவர் விவசாய பெருங்குடி மக்களே கல்யாணம் நீங்களே கல்யாணம் ஆகாதீங்களே. எப்படியா கல்யாணம் ஆகும்? நாமளும் ஒரு போடு போடலாம். எங்கிட்டு போறவங்களே தள்ள தூக்கி தலைமையில இல்லப்பா சாப்பாடு வந்தீங்களே வராதீங்களே கூத்து பாக்க 2 மணிக்கு விட்டீங்களே விடாதீங்களே. இல்லப்பா கொட்டாய் விட்டீங்களே விடாதீங்களே. நான் வயசுக்கு வந்தீங்களே வயசுக்கு வராதீங்களே. இல்ல இன்னைக்கு தான் வரலாமா இல்ல நாளைக்கு தான் வரலாமா என்ன ஏங்கி துடிச்சு கொண்டிருக்கோம். என்ன தெரியுமா 70 வயசு பாட்டிமார்களே. 70 வயசு பாட்டி அப்புறம் வயசுக்கு வருவா. போட்டாங்க மாதிரியா எங்க பாட்டியா நேரத்தான் வயசுக்கு வந்தா. எத்தனை வயசு எங்க பாட்டிக்கா 21 91 சொன்னேன். 21பா 21. ஆமா பாட்டி 21. ஆமாப்பா யார நம்புறது அவளே வச்சுக்கிறது அப்படி. சரி நான் ஆனா பிறந்த அப்பமார்களே பெண்களா பிறந்த அருமை தாய்மார்களே பள்ளிக்கு செல்லும் மாணவிகளே அனைவற்ற பேருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபா ஏற்காடு அடிவாரம் செடிஞ்சவடி சேர்ந்த அஜித் வாத்தியார் சார்பாகவும் செட்டிச்சாவடி சேர்ந்த அஜித் வாத்தியார் சார்பாக கோமலை சபைக்கு முத்தான முதற்கண் வணக்கம். கைதட்டாயோ கைதட்டு தம்பி அஜித் இந்த ஊருக்கு முத நான் வந்துக்கிறேன். அதனால இந்த ஊருக்கு வந்துக்கிறேன். டீ மட்டும் நல்லா தமாசு நல்லா காமெடி பண்ணுனா கூத்து பார்க்க வந்த ஒரு ஜனம் எல்லாம் எல்லாம் கை தட்டினா நான் கூத்தாடுவேன். நான் கூத்தாட மாட்டேன் ஒரு மயிராட மாட்டேன் சொல்லு பாக்கலாம் எல்லாத்தையும் தட சொல்லு. அதுக்கு மொதிய எவ்வளவு பரவாயில்லாம். முதனாச்சும் ஒரு 20 பேர் கை தட்டினாங்க. இப்ப அதுலயே 5 குறைஞ்சு போச்சு. நான் கணக்கு வச்சுட்டு தான் இருக்கிறேன். 3 நடிகை கூத்துப்பா கூட்டு வந்துக்கிறேன். 3 நடிக்கிறேன். நீ சினிமால பாத்துருப்ப தியேட்டர்ல பாத்துருப்ப நேர்ல பாத்துக்கிறியா? பாத்துருக்கவே முடியாது. இந்த ஊர்ல தான் பாக்க முடியும். காட்டுறவா ஆமா முதனாச்சும் நல்லா தட்டு தாயா. இப்ப எப்படி தடுத்து கோமாளி நாச்சமா போவ கோமாளில போன உழுவ கோமாட்டி ஐச்சுக்காரன போட்டு போவ இல்ல அவச்ச முட்டை இதெல்லாம் ஆகாது. மொத்த உழுவுது அப்படிதான் உழுவு இன்னைக்கு இப்படிதான் உழுவுமா. உன்னை பார்த்து வாயா கண்ணுங்கிறேன். உன்னை பார்த்து கண்ணுங்கிறியா? ஆட்டுக்கண்ணா நரிக்கண்ணா நாய்க்கண்ணா கொக்குக்கண்ணா கோழிக்கண்ணா என்னடா கண்ணு பொட்டிக்கிறப்பா. இவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பெரிய சித்தப்பை எப்படி கூப்பிட்டான் கடிக்கிறான் அடிக்கிறான் இல்ல அடிக்கிறான்பா அடிக்கிறான். இவங்கிட்ட வெட்டிட மட்டும் அடுத்த பக்கம் என்ன வழி இருக்குது? 2013 நாயகிரி காலத்துல நல்லா 2013 ஆமாடா அப்படிதான் வழி. இதை நட்டா ஒரு வழி போகுது. அப்படி போனீங்கன்னா 2024 3 வழி தெரியுதுப்பா. 2024 நவீன நாகரிக காலம். காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டா தான் அடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் உங்க அக்கா கொடையில பக்கம் வரல. கம்ப்யூட்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் தான் மனுஷன் நம்பறதுல கம்ப்யூட்டர் தான் நம்பறாங்க. அப்படியே இங்க நீவனா அங்க தெரியுது. ஆமா சரி சரி மனுஷன் மரியாதைமா நாகரிகமா காலத்துல தெரியுது. உங்க பாட்டி ஓடுறது. சரி சரி ஓ காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டா தான் அடிக்க மாட்டான். அப்படியே கூப்பிடுற மாதிரி வாடா வாடா போன வருஷம் டோர் அடிச்சு என் கையில போடணும். அப்பதான் எனக்கு பேச்சு வரும். நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா உத்து பாரு. நல்லா பாத்துக்கலாம். அண்ணா பாத்துட்டியா? உட்காந்தே பாத்துக்கிறேன். பியா பால் உட்காந்து இல்ல எந்திரி பால் முதுமலை போட்டுருவோம். அடிக்க மாட்டேன் எந்திரி. எந்திரிக்காதுண்ணா விடிய காலம் எந்திரி. உனக்கு எந்திரிக்காதுன்னு தெரியும். எந்திரி இந்தாண்டு பாரு. நல்லா
பாத்துட்டுனா நல்லா இந்தாண்டு பாரு பாத்துட்டுனா நம்ம செட்டாளுங்கள பாரு பாத்துட்டுனா நம்ம பரிமிச்சு அவரை பட்டேன்னு பாரு போறேன் போறேன் ஆட்டோக்கு போறேன் தூங்குறதுக்கு இப்பயே இடம் போடுறான் நல்லா எண்ணெல்லாம் ஊத்து பாரு நம்ம செட்டாளுங்க நல்லா ஊத்து பாத்துக்கலாம் எல்லாத்தையும் பாத்துட்டுனா எண்ணெல்லாம் ஊத்து பாரு பாத்துட்டுனா வீட்டுல பெரிய பணம் இல்ல எதுக்குடா துப்பன இல்ல இப்ப ஏற்பட்ட சபையில எப்படி அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்ப சித்தப்பை இப்பெல்லாம் கூப்பிட்டு அடிச்சுவேன் வரம் ஓயா அப்படின்னு கை கொடுக்குறீங்க என்ன காரணம் அண்ணா போய் அண்ணன் தம்பின்னு சொன்னா எங்க வீட்டுக்கு சொத்துக்கு வருவேன் ஓ சொத்துக்கு என் காட்டுல பாதி கொடுன்னு கேப்ப மாமா மச்சான்னா எங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு வருவேன் ஓ பொண்ணுக்கு ஆமா சரி இப்படி சொல்லி கூப்பிட்டீங்கன்னா தாரமலை பஸ் ஸ்டாண்ட்ல நீ என்ன பார்த்தாலும் சரி சரி நான் உன்ன பார்த்தாலும் சரி நீ ஒரு டீ எனக்கு வாங்கி கொடுப்ப நான் ஒரு டீ உனக்கு வாங்கி தருவேன் சரி டீயை குடிச்சுட்டு நீ உன் வழியில போயிருவ நான் என் வழியில வந்துருவேன் ஓ மானிட்டர் மண்டை ஓட்கா மண்டையாண்டா போறேன் ஓட்கா அது எடுக்காதப்பா அந்த பழக்கத்தை ஓட்கா ஓ இதோட போயிருங்கிற ஆமா என் சமாச்சாரம் தெரியாம என் மேல கை வச்சுட்டு வந்ததும் ஆமா டாய் டியூங்கிற ஆமா இந்த உலகத்திலேயே எங்க வீட்டுக்காரி மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை அடேங்க அப்பா ஆமாப்பா கவர்மெண்ட் வேலையில இருக்கிற உங்க வீட்டுக்காரி ஆமா ஏன்னா கூத்தாட வந்துக்கிறப்ப என்ன பண்றது உங்க எல்லாம் கூட்டு போலான்னு தான் எங்க இந்த உலகத்திலே எங்க வீட்டுக்காரி மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலையா ஆமா அட என்ன என்ன இன்ஸ்பெக்டரா அதுக்கு மேல இல்ல போலீஸா அதுக்கு மேல ஏன்னா கான்ஸ்டபிளா அதுக்கு மேல டாக்டரா அதுக்கு மேல ஆரையா அதுக்கு மேல புடிச்சிப்பா அதுக்கு மேல தாசில்தாரா அதுக்கு மேல எம்எல்ஏவா அதுக்கு மேல கலெக்டரா அதுக்கு மேல என்ன முதலமைச்சரா அதுக்கு மேல முதலமைச்சருக்கு வேலை வாங்கி கொடுத்ததே எங்க வீட்டுக்காரி தான் அப்ப பிரதமரா அதுக்கு மேல அதுக்கு மேலனா என்னன்னா வேலை கவர்மெண்ட் வேலையில இருக்கிறா அத்தாடா 100 நாள் ஏறி வேலை பையா ஆனா ஒரு 150 ரூபாய் கொடுங்க போட்டுருக்கு டேய் 150 எதுக்கு கேக்குற போட்டுருக்கு 6 ரூபாய் குடிக்கிறதுக்கு கோயாளி போட்டாடி சாக்கல போட்டுட்டு சாரு மாரா குப்பா அடிச்சா எத்தனை ரூபா வாங்குவான் வாங்கி தான் அவன் ஏசுறான் சரி அதெல்லாம் போட்டோம் ஏரி வேலைங்கறிய அது எப்படிங்கிற எப்படி ஏரி வேலை எங்க வீட்டு பக்கத்துல 2 பாட்டிங்க ஏரி வேலைக்கு போவாங்க சரி ஒயிறு பையில சோத்த போட்டுட்டு என்ன வேலை ஒயிறு பையில வயிறு பை சொல்றது ஒயர் பேல எப்படி கப்பல சோறு போட்டு ஒயிறு பையில எடுத்துட்டு ஏரி வேலைக்கு போயிடுறது ஏரி வேலைக்கு போய் ஆளுக்கு ஒரு சட்டி அரை சட்டியா மண்ணள்ளி கொட்டிவிட்டு சட்டியா கிளியா சட்டியா இல்லப்பா இரும்பு சட்டியில இரும்பு சட்டி மண்ணள்ளி கொட்டிவிட்டு சரி ஒரு சாக்கு பை இந்த மாதிரி கீழே எடுத்து போட்டுட்டு என்ன சாக்கு பை சாக்கு பை ஆமா கீழே எடுத்து போட்டுட்டு போட்டுட்டு எப்ப நாய் மாத்துறாங்க எப்படி நல்லா அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு நானும் உட்காந்துமா உட்காந்துக்க இருந்தா வரேன் இப்ப நல்லா கீழே உட்காந்துக்கிட்டு நல்லா கணத்து மேல கை வச்சுக்கிட்டு எப்ப நாய் மாத்துறாங்க என்னடி புள்ள கந்தாய் வீட்டுக்கார பூவாய் வச்சுக்கிட்டாலாம் பூவாய் வீட்டுக்கார கந்தாய் வச்சுக்கிட்டாலாம் ஓ முன்னாடி ரோட்டுக்காரன் வச்சுக்கிட்டாலாம் 6 போது முன்ன பொண்ணு பாத்துருப்பியாடா கூட்டுக்காரி பாத்துருப்பான எப்படி சொல்றானா அண்ணா ஏரி வேலைன்னா ஏரி வேலை ஏரி வேலை எனக்கு என்ன வேலை தெரியுமா என்ன வேலை நான் மந்திரவாதியா அட மந்திரவாதி 3 சொல்லு கோணங்கி என்கிட்ட என்னாச்சும் பண்ணினா உனக்கு சுனி விட்டுருவேன் சூனியத்தை விட்டுருவோம்பா ஆமா 3 சொல்லு மந்திரம் ஆமா என்ன மந்திரம் கவுத்து மாலை நடப்பேன் அப்புறம் கத்தி மணிங்க வாயில எடுப்பேன் அப்புறம் மனுஷன் அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு முன்னாடி ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வைப்பேன் அத சேர பண்ணி கூப்பிடு நான் கூப்பிடுறேன் பாரு கூப்பிடுனா தம்பி 2 பசங்க வாங்கடா அந்த காலம் இல்லையா அந்த காலம்டா கூட்டு பாக்குறதுக்கு வந்த காலம் அந்த காலம் ஆமா நானுமா பந்த காலம்னு முடிச்சு இழுத்துட்டோம்பா எப்படி நீ என்னத்துக்கு பந்த காலிட்டு உட்காந்த சரி போட்டு வேலையில 300 பிடிக்க போடும் சரி வாங்கிக்கலாம் விடு நீ யாங்கிட்ட கொண்டா ஏன்னா இது நல்லா இடுப்புல சரி நீங்களே யாரு என்ன ஊருக்காரு எடுத்தனக்க வந்தீங்க அண்ணா ஒண்ணுதெல்லாம் நக்க முடியாதாங்க என்ன வேலைக்காரு எதுக்காக இந்த ஊர் சொந்தம்னு கேக்குறேன் எதற்காக ராத்திரி வேலைக்காரரு ஓ ராத்திரி வேலைக்காரு சரி சார் வருதுப்பா நாளை ராத்திரி வேலைக்காரரு நைட் என்ன பண்ணுவ வேலை பகல்ல நைட்டு பகல்ல நைட்டு பகல்ல சோத்துக்கு ஊம்பி வாடகைக்காரரு நீங்க வாடகைக்காரர் என்னென்ன ரேட்டு கோட்டுறீங்க வாடகைக்காரர் இல்லையா நாங்க சங்கீத வித்வான்
ஓ நாய் ஜெங்கலி பேய் ஜெங்கலி விக்கிறீங்க. சுருக்கமா அதே சங்கிலி எல்லாம் நாங்க விக்கல. சுருக்கமா சொல்ல போனா கவலைய போக்கும் கலை தெருக்கூத்தாடிங்க. என்னது என்னது கலை கூத்தாடிங்க. கவலைய போக்கும் கலை தெருக்கூத்தாடிங்க. உனக்கெல்லாம் யாரு பெஸ்ட் கூத்துன்னு சொன்னது? கலை தெருக்கூத்தாடிங்க. ஓ கலை தெருக்கூத்தாடிகள். மகாபாரதம், ராமாயணம், சரி, கண்டபுராணம், நாவல்ஸ், பூம்புகார், என்ன பூம்புகார், 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 சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, நாரத புராணம், விஷ்ணு புராணம், இப்படி சொல்லக்கூடிய பல சரித்திரங்கள் ஏட்டிலே உள்ளது நாட்டிலே விளம்பரம். ஓ நீங்க எல்லா நாடகமா நடத்துவீங்க. அதனால நான் ஒரு நாடகத்துல பாட்டு கேக்குறேன். அது வந்து பரிமிட்டி அவர்கிட்ட தான் பண்ணணும். சரி, யாரோ ஒருத்தர் பாரு. கோவல் நாடகத்துல ஒரு பாட்டு வேணும். சரி, அது கைவாதியா இருக்கிறாரு.